पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞானம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஞானம். பக்திக்கும் ஞானத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாம ரூபத்தில் நம்ம பண்ணுறது பக்தி. அப்போ நாம ரூபம் வந்தாவே என்ன ஆயிடும், அந்த இடத்துல மாயா அப்படின்றது வந்துடும். நாமரூப குணங்கள். அதே வந்து நாமரூப குணங்களை எடுத்துட்டோம் அப்படின்னா அது சர்வாந்தர்யாமியா சர்வமாயிடும். நாமரூபத்தை போட்டுட்டோம் அப்படின்னா லிமிட் ஆயிடுது. ஒரு தேசத்துல ஒரு காலத்துல ஒரு சில குணங்களோட இருக்கிறதா ஆயிடுது. கணபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குணம், சுப்பிரமணியருக்கு ஒரு குணம், அம்பாளுக்கு துர்கை அம்மனுக்கு ஒரு குணம், காமாட்சிக்கு ஒரு குணம், மீனாட்சிக்கு ஒரு குணம். எல்லாத்துக்கும் தனித்தனியா ஒவ்வொரு குணங்களையும் ஒரு நாமரூபத்தையும் நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அதுக்கு பேர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பக்தி. நம்ம இங்க உலக விவகாரங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனோட சொரூபத்தை சொல்லுது. ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கார், சர்வாந்தர்யாமியா இருக்கார், சர்வ வியாபகமா இருக்கார் அப்படின்னு சொல்லுது. அப்ப ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா பக்தியோட வேற ஒரு எக்ஸ்பாண்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம். லிமிட்டா பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் பக்தின்னு பேரு. அதே அன்லிமிட் ஆக்குனீங்க அப்படின்னா அதுதான் ஞானம். அந்த அன்லிமிட்டா இருக்கும்போது எல்லாமே அதுதான், ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார், நானும் ஈஸ்வரனா தான் இருக்கேன், இங்க இருக்க எல்லாமே ஈஸ்வரமயமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் ஞானமா இருக்கு. இந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதி பண்றதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த அனுபூதி பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. சர்வமா இருக்கிற ஆத்மாவை, நிர்குண நிராகாரத்தை, எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கிற அந்த பரமாத்மாவை வந்து அனுபூதி பண்ணணும். புரிஞ்சா போதாது, அனுபூதி பண்ணணும். விஞ்ஞானம் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த விஞ்ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மெத்தட் சாஸ்திரத்துல வச்சிருக்கு. சம்பத் உபாசனை அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா. 2வது உபாசனை சம்பத் உபாசனை. இந்த லோகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க உபாசனை என்னது, நம்ம எல்லாரும் இதுவரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரதீக உபாசனை. நானும் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். சரஸ்வதி அம்மா இருக்காங்க, சிவலிங்கம் இருக்குது, கணபதி இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு அம்பாளுக்காக ஒரு சின்ன கல், சொர்ணமுகி கல் வச்சுருக்கேன், ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். சுப்பிரமணிய சுவாமியை டெய்லி போய் கும்பிடுறேன். எல்லாமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதீக உபாசனை. இந்த பிரதீக உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் புத்தி வரும்போது என்ன பண்ணணும், இந்த பிரதீகத்துல ஒரு பிரதீகம்னா அடையாளம், ஏதோ ஒரு ரூபம், சிலையிலையோ நாம ரூபத்திலேயோ பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டா இருக்கு. இந்த லிமிட்டை வந்து பார்த்தீங்கன்னா சம்பத் உபாசனை பண்றதுன்னு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அதுதான் இந்த 7வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். சம்பத் உபாசனைன்றது வந்து குண ஆதானம். சம்பத் குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல ஏத்தி வைக்கிறோம். எந்த குணம் அப்படின்னா ஈஸ்வர குணங்களை ஏத்தி வைக்கிறது. ஈஸ்வர குணங்கள் அப்படின்னா சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னும் போது ஈஸ்வரன் எல்லாமா இருக்கார் அப்படின்னு அதை சொல்லுது. ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார். பூல ஸ்மெல்லா இருக்கார், தண்ணியில சுவையா இருக்கார், மிளகால காரமா இருக்கார், சர்க்கரையில இனிப்பா இருக்கார், ஏன்ட்ட பேசுற சக்தியா இருக்கார், உங்கள்கிட்ட கேட்கிற சக்தியா இருக்கார், கண்ணுல பாக்குற சக்தியா இருக்கார் அப்படின்னு மெதுவா 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 ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்ன இடத்துல பார்க்கணும் அப்படின்னா சர்வத்திலையும் அவரை வந்து என்ன பண்றோம், விஸ்தாரம் பண்ணிக்கிட்டே போறோம். எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமா? ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒவ்வொருத்திலையும் ரசிச்சு 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 ஒவ்வொருத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார். வலியிலையும் ஈஸ்வரன் இருக்கார், வேதனையிலையும் ஈஸ்வரன் இருக்கார். ஒரு தலைவேதனையா வருது அப்படின்னா அந்த தலைவேதனை வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான். வியாதி பிராமணம் அப்படின்னு பிருகதாரண்யத்தில் ஒரு தனி ஒரு சாப்டர் அங்கே இருக்கு, ஒரு சின்ன பார்ட் வச்சிருக்கு, வியாதி பிராமணம். வியாதியவே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் என்று உபாசனை செய்வாயாக அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்?
தலைக்கு வேதனை வந்துச்சுன்னா அந்த தலைவேதனையா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகம் இருக்கோ அந்த ரோக ரூபத்திலேயே அவர் தான் இருக்கார், சர்வ வியாபியாச்சு. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈஸ்வரனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம போறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈஸ்வரன் எப்படி இருப்பார்? சகுணமா இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா நாமரூபங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் தான் அப்படின்ற இதுக்கு கொண்டு வர்றாங்க. இது பக்தி. நாமரூபத்தோடு இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரன் தான், ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்ப வெளியில இருந்து காக்கா கத்துது, நான் என்ன பண்ணலாம்? அது என்ன காக்கா சும்மா கத்திக்கிட்டே இருக்கு, காலங்கத்தால எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு எடுக்கிறத விட்டுட்டு காக்கா வந்து பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கு. காக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதனம் பண்றது. நான் வந்து சொல்றது எல்லாத்தையும் வெளியில வந்து ஆமா 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 கா கா கான்னு அது வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதனம் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஈஸ்வரன் தான் அங்க இருந்துகிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ற, அந்த பகவத்கீதை கிளாஸ் போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு. குரங்கு வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ, பகவத்கீதை கேட்கறதுக்கு இத்தனை குரங்கு வந்திருக்கு பாருங்களேன், ஏதோ புண்ணியம் வந்து வெளியில இருந்து பகவத்கீதையை கேட்குது, அது தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. தொந்தரவுலாம் பண்ணல, சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை கேட்கறதுக்காக வெளியில இருந்துகிட்டு ஐயோ சாமி பகவத்கீதை சொல்றாரு, கிருஷ்ணரை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அதெல்லாம் சந்தோஷத்துல இருக்கு. அப்படியே மாறி போச்சு பாத்தீங்களா உங்களுக்கு. அப்போ நீங்க என்ன ஆட்டிடியூட்ல பாக்குறோன்றத பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போறது நம்மளோட ஆட்டிடியூட. அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இருக்காரு இருக்காரு இருக்காருன்னு பாவிச்சு 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 சர்வம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிறது எல்லா நாமரூபங்களோடு கூடி ஈஸ்வரன் தான் எல்லா ரூபத்திலையும் இருக்கார் அப்படின்னு சொல்றது. ருத்ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமா போகுது. தஸ்கரேபியோ நமோ நமஹா சொல்லுதா என்னன்னு கேட்டீங்கன்னா, திருட ரூபத்துல இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். திருடன் எத்தனை திருடன்பா அப்படின்னு கேட்டு நான் சொல்லிட்டு திருடுற நமஸ்காரம், திருடனுக்கு நமஸ்காரம். சொல்லாம திருடுற திருடன் ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு ருத்ரனுக்கு நமஸ்காரம். ஓடிக்கிட்டு இருக்க தண்ணி ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஓடாம இருக்கிற தண்ணி, தேங்கி இருக்கிற தண்ணி ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். இன்னும் மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற என்ன மாதிரி சன்னியாசிகள் நிறைய பேர் மொட்டை அடிச்சிருக்காங்கல்ல, மொட்டை அடிச்சிருக்கிற சன்னியாசி ரூபத்தில் இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். ஜடாதாரியா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடுமிலாம் போட்டுக்கிட்டு தாடியோட இருக்கிற சன்னியாசி ரூபத்தில் இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிற ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ருத்ரனுக்கு நமஸ்காரம். நடந்துகிட்டு இருக்கிற ருத்ர ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு நமஸ்காரம். படுத்துக்கிட்டு இருக்கிற ருத்ர ரூபத்தில் இருக்கிறவங்களுக்கு நமஸ்காரம். இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ருத்ரம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா புல்லு ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ருத்ரம் படிச்சா நான் சொல்ல போறேன் உங்களுக்கு சர்வாத்ம பாவத்துக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ருத்ரத்தை சொல்ல போறேன். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு இந்த சம்பத் உபாசனையோடது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல போகும். சம்பத்து உபாசனையை பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நல்லா அதை கல்டிவேட் பண்ணி ஃபுல்லா ஒரு 4-5 வருஷத்துக்கு இதை கல்டிவேட் பண்றோம்னு வச்சுங்க, பார்க்கறது எல்லாத்தையும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு வந்து மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சமாதானத்தை அடைஞ்சிடும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு வெறுப்பும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார ஒரு இரிட்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன பண்ணாலும் இரிட்டேஷன் உண்டாகிறதெல்லாம் மெதுவா 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 கம்மியாயிட்டே போகும். எது நடந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் பண்றான்னு மெதுவா பாவிக்கிறார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வருது. அந்த ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னு வரும்போது 3வது உபாசனை வருது, அகங்கிரக உபாசனை அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரனா தான் எல்லாமே ஈஸ்வரன் அப்படின்னும் போது நானும் என்னவா இருக்கேன், நானும் ஈஸ்வரனா தான் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நானே அந்த ஈஸ்வரனா இருக்கேன், நானே சிவோகம், நானே அந்த சிவனா இருக்கேன், விஷ்ணுவோகம், நானே அந்த விஷ்ணுவா இருக்கேன், நானே வாசுதேவனா இருக்கேன், நானே நாராயணனா இருக்கேன், சுப்பிரமணியோகம், நானே சுப்பிரமணியனா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னையே அவனா நம்ம பாக்குறதுக்கு பாத்தீங்களா, நான் அவனாக இருக்கிறேன், சோகம் சோகம் சோகம். இதெல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கிரக உபாசனை. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பிரதீகத்துல லிமிட்ல உபாசனை பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணங்களை ஏத்தி வச்சு அவர்தான் எல்லாத்திலையும் அவர்தான் இருக்கார், அந்தர்யாமியா, சூத்திராத்மாவா அந்தர்யாமியா அவர்தான் இருக்கார் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு பிறகு ஈஸ்வரன் லிமிட்ல இருந்து அன்லிமிட் ஆயிடுறார். அன்லிமிட் ஆனதுக்கு பிறகு 3வது பார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை வருது. அந்த எல்லாமா இருக்கிற ஈஸ்வரன் நான் தான்
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் இங்க எல்லாமா இருக்கேன், ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார், இல்லைன்னா அந்த எல்லாமா இருக்கிற ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்டெப் அகங்கிரக உபாசனை. இந்த இந்த உபாசனை பண்ணும்போது என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துலயும் நம்ம லிமிட்டா இருந்தோமா, எப்படி ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா லிமிட்ல இருந்து அன்லிமிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க நான்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் தான் நானா இருக்கேன் அப்படின்னு நீங்க இது பண்ணும்போது, நீங்கன்னு சொல்ற அந்த லிமிட் இருக்கு பாத்தீங்களா, லிமிட்டா இந்த பாடியில மட்டும் நான் இருக்கேன்றது என்ன ஆகும், மெதுவா அந்த அகங்கிரக உபாசனை பண்ணும்போது நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பு போறேன். நான் தான் இருக்கேன், எனக்கு அந்நியமா இங்க இல்லவே இல்லை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி போய் பூஜை நமஸ்காரம் பண்ணுவேன். நம்ம கோபுரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாவம் மாறிக்கிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒன்றும் பார்க்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது எல்லாம் எனக்கு மேல கல்பித்தம், நான் தான் இது எல்லாம். பஸ் போகும், லாரி போகும், மனுஷங்க போவாங்க, பக்கத்துல இருந்து யாராவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ரோட்ல இருந்து ஒரு ஓரமா இருந்து நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னா பக்கத்துல இப்ப க்ரௌட் ரொம்ப அதிகமா இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து உள்ளுக்குள்ளார ஒரு க்ஷணம் நினைச்சு, இந்த பகவான் தான் நானா இருக்கேன், நானுக்கு மேலதான் இந்த ஜெகத்து மொத்தமும் கல்பித்தமா இருக்கு, இருக்கிறது வேற ஒண்ணும் இல்லை, இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான், அந்த பிரம்ம தத்துவமா தான் நான் இருக்கேன், இது எல்லாம் எனக்கு மீது வந்து பாத்தீங்கன்னா கல்பித்தம், இது எல்லாம் நான் தான், எனக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு பாவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு அகங்கிரக உபாசனை. இந்த அகங்கிரக உபாசனை பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஞானத்தோட ரொம்ப சிமிலரா வந்துடும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாத அகங்கிரக உபாசனை உபனிஷதங்கள்ல நிறைய இடத்துல இருக்கு. அவங்க நினைச்சுப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆத்ம ஞானத்தையே சொல்லுது அப்படின்னு. இல்ல நாம ரூபத்தோடு சேர்ந்து இருக்கிற இந்த ஜெகத்தை ஈஸ்வரனா பார்த்து அந்த ஈஸ்வரன் தான் நான் அப்படின்னு பாவிக்கிறது, இதுக்கு பேர் அகங்கிரக உபாசனை. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சியஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, லிமிட்ல இந்த தேகத்துல இருந்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாமரூபம் வாஸ்தவத்துல உண்மையா பொய்யா சுவாமி அப்படின்னும் போது வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் வருது, நல்ல பியூர் ஆத்ம ஞானம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிற நாமரூபங்கள் எல்லாமே திரிகுணாத்மகம், 3 குணங்களால் செய்யப்பட்டது. நம்ம பார்க்கறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காக்கா கத்துது. ஏன் கத்துதுன்னா அது தாமசம், அதுக்கு தெரியாது இங்க பாடம் நடக்குதுன்னு தெரியாது, வெளியில இருந்து சாமி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு தெரியல. மனுஷனுக்குன்னா தெரியும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து காக்கா கத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்? தாமசம், வேற எதுவும் இல்லை. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த ராஜசமா இருந்து டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னா ராஜசம். நல்லா சாத்விகமா இருந்து பாடம் கேட்கறீங்க அப்ப நீங்க சாத்விகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமே வந்து பாத்தீங்கன்னா நாம ரூப குணங்கள் எல்லாமே வெறும் திரிகுணாத்மிகா மாயாவோடது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் வந்து பியூர் ஞானம் என்ன பண்ணுது, பக்திக்கு அப்புறம் தான் இந்த பியூர் ஞானம் வருது. இந்த நாமரூபங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு நிஷேதம் பண்ணினீங்கன்னா மிச்சம் யாரு இருப்பா? நான் மட்டும் இருப்பேன். அந்த நான் எப்படிப்பட்டதா இருக்கும்? அகண்ட நானா எல்லாமா. ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு எல்லா நாமரூபமும் நான் தான் பார்த்துட்டு அந்த நானை தூக்கிட்டீங்க, அந்த நானை தனியா செப்பரேட் பண்ணி அதுக்கு மேல இருக்க நாமரூபங்கள் எல்லாம் பொய்ன்னு ஆக்கிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அகண்ட ஞானமா உங்களுக்கு ஞானம் பிரம்மானுபூதி உண்டாயிரும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. பிரதீக்கத்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சம்பத் உபாசனை பண்ணியே ஆகணும். நம்ம எந்த குரோத்து கிடைக்கணும்னாலும் ஈஸ்வரனை லிமிட்ல வச்சு பண்ணீங்கன்னா புண்ணியம் மட்டும் தான் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்க, புண்ணியம் கிடைக்கும். இந்த புண்ணியத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க மோட்சத்தை வந்து அடையணும் அப்படின்னா புண்ணியம் பண்ணக்கூடாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் சொன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும்போதே சொன்னார், நான் லாஸ்ட் கிளாஸ்ல யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புண்ணியம் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆராதனை எல்லாம் பண்ணுங்க, நல்ல புண்ணிய கர்மாக்கள்லாம் பண்ணட்டும். எவ்வளோ ஐஸ்வர்யம் அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் அப்படின்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா நல்ல புண்ணியங்கள் பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடையணும் சாமி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா சமதாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சமத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியசேத், நல்ல சமத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் செய்ய வேண்டும். சமத்துவம்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும், ஈஸ்வரனை பார்க்கறது.
அப்ப மோட்சம் இச்சைப்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலயும் ஈஸ்வரனை கொண்டு வரணும். எனக்கு புண்ணியம் போதும் சாமி, நான் ரீபெர்த் எடுக்கிறதுக்கு சந்தோஷமா எடுத்துக்கிறேன் சாமி, அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல ராஜாவா இருக்கணும், நிறைய ஐஸ்வர்யங்களோட இருக்கணும், தேவதையா பிறக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நல்ல பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி இந்த மூர்த்தத்துல மட்டும்தான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுங்க, ஒரு லிமிட்டுக்குள்ளார வச்சு உபாசனை பண்ணு. அதே நேரத்தில் மோட்சம் வேணும்னா எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு சர்வாத்ம பாவத்தை கொண்டுட்டுவாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல லாஸ்ட்ல ஸ்லோகமும் அதுதான் சொல்லிருந்துச்சு, லாஸ்ட்டா நம்ம படிச்சது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த 3 உபாசனைகளோட தாற்பயம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடத்தை மெயின்டைன் பண்ணி இப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று பாட்டம் முடிச்சிருக்கோம். என்ன பாட்டம்னா, மொத்தம் எத்தனை விதமான பக்தர்கள் இருக்காங்கன்னா, சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருத்தினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு இருக்கு. என்னம்மா கேட்கணும் சொல்லுங்கம்மா. இல்ல அகங்கரக்க அகம் பிரம்மன்னு சொல்லிட்டீங்கன்னாவே அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிர்குண நிராகாரம் அத்வைத்தம் வந்துடும். நீங்க சர்வ நாமரூபம் கொஞ்சமாவது கொண்டு வந்துட்டீங்கன்னாலும் அது சகுனமாயிடும். சகுனத்தோட என்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் ஒன்னாக்குறேன் அப்படின்னா அது சாயுஜ்ய முக்தியை கொடுக்கும். சிவோகம், வாசுதேவோகம், சுப்பிரமணியோகம் அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை சாயுஜ்ய பதவியை கொடுக்கும். பக்தியோட எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அகங்கிரக உபாசனை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்துக்கு வரும்போது அகம் பிரம்மாஸ்மின்னு வரும்போது என்ன பண்றோம், நாமரூபம் சர்வத்தையும் மித்தியா, உள்ள இருக்கிற சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அதுதான் நான் அப்படின்னு நம்ம கிரகணம் பண்றோம். அப்ப அத்வைத ஞானத்தினால ஜீவன் முக்தி, அதே நேரத்தில் வந்து அகங்கிரக உபாசனையினால என்னன்னா சாயுஜ்ய முக்தி, கிரம முக்தியானது கிடைக்கும். இது ரொம்ப கிளியரா புரிஞ்சுங்க. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், 4 வித பக்தர்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹா சுக்ருத்தினோ அர்ஜுன. அர்ஜுன, சுக்ருத்தினக அப்படின்னு என்ன அர்த்தம், நன்றாக புண்ணிய கர்மங்களை பண்றவங்க, நல்ல புண்ணிய கர்மங்களை பண்றவங்க 4 விதமான ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை பஜிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தினால வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்கின்றவர்கள். தப்பா சுவாமி, ஐயோ அப்படிலாம் இல்லை, பகவானை நம்ம அக்செப்ட் பண்றோம்ல, எனக்கு வந்து கஷ்டம் வரும்போது பகவான் வேற யாரும் இல்லை எனக்கு நீ தான் இருக்க அப்படின்னு நம்ம நம்பிக்கையோட சிரத்தையோட பக்தி பண்றோம்ல, அதனால அவங்க வந்து தப்பானவங்களா, தப்பெல்லாம் இல்லை, ஆர்த்த பக்தின்னு பேர் கேட்டகரி பண்ற. சுக்ருதி நக புண்ணியாத்மாக்கள். அப்ப புண்ணியாத்மாக்களா இருந்துகிட்டு துக்கத்தை போக்குறதுக்காக பகவான்கிட்ட தானே போக முடியும், நம்ம அப்பாட்ட தான் போக முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட வந்து பாத்தீங்கன்னா சிவன் பார்வதிட்ட வந்து பாத்தீங்கன்னா முறையிடுறது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்த பக்தி அப்படின்னு பேர். 2வது கேட்டகரி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை சுவாமி, ஆனா வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு வந்து கரெக்டா இருக்கணும் சுவாமி, ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்கணும் எனக்கு, அப்ப நான் யோகக்ஷேமத்துக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய தனம் வரணும், அது எல்லாம் எனக்கு வந்து நல்லபடியா ப்ரொடெக்ஷன் ஆகணும், யோகக்ஷேமம் நடக்கணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் போய் சேரணும், நல்ல சௌக்கியமா நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கொடுத்து ஒன்னு வாங்குறோமோ அந்த பக்திக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னு பேர். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்தையே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா உங்களுக்குள்ளார அது வர ஆரம்பிக்கும். நீங்க ஒவ்வொன்றத்தையும் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிப்பீங்க. இந்த சாஸ்திரம் படிக்க மெதுவா வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ண ஒரு மனசுக்குள்ளார ஒரு மாற்றம் வரும். ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கிரியேட்டரை பத்தி ஒரு ஆச்சரியம் வரும். இந்த கிரியேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல அன்பு வர 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 அந்த லவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமப்பிரேம ரூபா, அந்த ஈஸ்வரன் இடத்துல நல்ல பக்தி வர 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 நம்ம வந்து பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு செக்யூரிட்டி கார்டா இருக்குன்னு கூப்பிட மாட்டோம். ஆர்த்த பக்தி விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அர்த்தார்த்த பக்தி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் விட்டு போயிடும், எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு பிசினஸ் பண்றதும் நின்று போயிடும். அப்புறம் 3வது பக்தி என்ன அப்படின்னா அந்த ஜிக்ஞாசு பக்தி அப்படின்றது ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து உள்ளுக்குள்ளார உண்டாகிறது. ஈஸ்வரன் என்னவா இருக்கார், இப்படிப்பட்ட அமேசிங்கா இருக்காரு, எங்க ஆச்சரியமா இருக்காரு, இந்த ஆளு எப்படி இருப்பார், அவரு என்னவா இருக்கார், இத்தனை இவ்வளவு பெரிய அண்ட சராச்சரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பெசுறு இல்லாம எத்தனை ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாத்துக்கும் ஃபுட்டை கொடுக்கிறார், கிளைமேட்டை மாத்திக்கிட்டே இருக்கிறார், சூரியன் சந்திரன் எல்லாத்தையும் இயக்கிக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆள் எப்படி இருப்பார் அப்படின்னு ஈஸ்வர தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்தி பண்றது.
பகவானே உன்னை எனக்கு தெரியப்படுத்து, உன்னை எனக்கு காட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட தத்துவத்துக்காக இச்சப்பட்டு பண்ற பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னு பேர். இப்ப நம்ம எல்லாம் மெதுவா ஜிக்ஞாசு பக்தியில தான் வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 4வது பக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட தத்துவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதை தெரிஞ்சு முடிச்சோன்னே இந்த பகவத்கீதை ஃபுல்லா முடிச்சிருவீங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு பிறகு கர்மம்னா என்ன, உபாசனைனா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம்னா என்ன அப்படின்னு லிமிட்டேஷன் எல்லாம் தெரிஞ்சு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிரவணம் நல்லா போயிட்டு இருக்கு, மனனமும் நல்லா ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானி அப்படின்னு பேரு, பரோட்ச ஞானி. ஞானினா என்ன அர்த்தம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சப்தார்த்தங்களை நல்ல முறையில தெரிஞ்சிருக்கிற ஞானி. அப்ப அவரும் பக்தி பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும். அவனுக்கு ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார், ஈஸ்வரன் வந்து எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கார், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமம் இல்லை ரூபம் இல்லை, இது எல்லா நாம ரூபங்களும் பகவானுக்கு மேல கல்பிதம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவனும் பக்தி பண்ணுவான். ஆனா எப்படிப்பட்ட பக்தி பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்ய பக்தி அப்படின்னு பேர். எனக்கு அந்நியமா ஈஸ்வரன் இல்லை, ஈஸ்வரனுக்கு அந்நியமா நான் இல்லை அப்படின்னு ஞானி வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்ணுவான். சாஸ்திர சிரவணம் மனனம் நல்லா போச்சு அப்படின்னா இந்த பக்தி வர ஆரம்பிச்சு. இதுக்கு பேர் என்ன பேரு, ஞானி பண்ற பக்தி ஞான பக்தி அப்படின்னு பேர். அனன்ய பக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அகேத்துக்க பக்தி, இதுக்கு நிறைய பேர் இருக்கு. அகேத்துக்க பக்தி, அனன்ய பக்தி, எந்த ரீசனும் இல்லை பக்தி பண்றது, பிரிவே இல்லாம பக்தி பண்றது, நான் தான் ஈஸ்வரன் எனக்குள்ளார இருக்கார் ஸ்பூர்ணமா இருக்கார் அப்படின்னு பக்தி பண்றது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானி பண்ற பக்தி. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல போற பின்னாடி ஆச்சாரிய ஸ்லோகத்தை சொல்ல போற. அப்ப மொத்தம் 4 விதமான பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறார்கள். நேற்று வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல 17வது சூத்திரம் ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கும். 17வது ஸ்லோகம் வந்துருங்க. தேஷாம் ஞானி நித்யயுக்தஹ ஏகபக்திர்விசிஷ்யதே. தேஷாம் ஞானி நித்யயுக்தஹ ஏகபக்திர்விசிஷ்யதே. பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம், பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம். அகம் சச்ச மம பிரியஹ, அகம் சச்ச மம பிரியஹ. தேஷாம் ஞானி நித்யயுக்தஹ ஏகபக்திர்விசிஷ்யதே. பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம். அகம் சச்ச மம பிரியஹ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியர் ஆரம்பிக்கிறார். தேஷாம், தேஷாம் மத்தியே, இந்த 4 பக்தர்களுடைய மத்தியில் ஞானி, ஞானி என்பவன். ஞானி எப்படிப்பட்டவன், நித்திய யுக்தா. யுக்த யுக்த அப்படின்னு வரும்போது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யுஜ் சமாதவ். ஒரு தாத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். யுஜ் அப்படின்ற தாத்துக்கு அர்த்தம் சமாதி அப்படின்னு அர்த்தம். சமாதியில வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான சமாதி சொல்லியிருக்கோமா. ஏகாகிர சித்தத்துல நடக்கிற 6 சமாதி, சவிகல்ப சமாதிகள். அதுக்கப்புறம் நிர்விகல்ப சமாதி, 2 சமாதி. ஏகாகிர சித்தத்துக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா யோகம்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நித்திய யுக்தக அப்படின்னும் போது சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா ஏகாகிர சித்தத்துல இருக்கிறவனுக்கு பேரு நித்திய யுக்தகான்னு பேர். யோகத்துல இருக்கிறவன், பகவானிய சதா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தைலதார மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு பேர் நித்திய யோகின்னு பேர். நித்திய யுக்தக அப்படின்னாலும் நித்திய யோகினாலும் 2 ஒண்ணுதான். அப்ப ஞானி எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா நித்திய யோகியா இருந்துகிட்டு என்ன பக்தி பண்றான் அப்படின்னு கேட்டா ஏக்க பக்தி. அவன் பண்ற பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே பக்தி தான். என்ன பக்தி சுவாமி அப்படின்னா இது எல்லாம் ஈஸ்வரன், ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவால் வியாபிக்கப்பட்டது. விஷ்ணுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த தேவதையும் இல்லை. எல்லாம் அவரோட வேற வேற ஃபார்ம்ல தான் இருக்காங்க. எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் அவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஒரே ஆளோட வேற வேற ரூபங்கள் தான் அப்படின்னு ஒரே பகவானை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அவர்தான் சத்தியம் ஞானம் அனந்தமா இருக்கார், மேல இருக்கிறதெல்லாம் வேஷம் அப்படின்னு ஒருத்தரையே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பக்தி பண்றதுக்கு பேரு ஏக்க பக்தின்னு பேரு.
வேற எந்த இதையும் சத்தியத்துவம் கொடுக்காம ஒரே ஆள் தான் இருக்கார் அப்படின்னு பக்தி பண்றதுக்கு பேர் ஏக்க பக்தி. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விசிஷ்யதே, மிகவும் சிறந்த. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த ஏக்க பக்தி பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்தவன், விசிஷ்யத்தேனா சிறப்பானவன் என்று சொல்லப்படுகின்றான். அடிச்சா அப்ப ஞானி பக்தி பண்ற பக்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரே பக்தி தான். அவனுக்கு தெரியும் எல்லாத்துக்குள்ளாரையே ஒரே ஈஸ்வரன் தான் இருக்கார் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அப்படி பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏனெனில், ஏன் அப்படின்னா ஹி யஸ்மாத், ஏன் அப்படின்னா பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தமாகும். ரொம்ப கிளியரா சொல்றார். அகம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு மிகவும் பிரியமானவன். அத்தியர்த்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அதிகமா, ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு யாருப்பா பிரியம் இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டா ஞானிக்கு சொல்லுவான் எனக்கு ஈஸ்வரன் தான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அவனுக்கு நான் பிரியமானவன் மட்டுமில்லை, சச்ச மம பிரியக, அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்ப என்னாச்சு, ஞானிக்கு பகவான் ரொம்ப பிரியமானவர். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்க பக்தி பண்ணக்கூடிய சர்வத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கக்கூடிய அந்த ஞானி வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிரியமானவன் அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பக்தர் ஒருத்தர் இருந்தார், ஐயங்கார். ஏதோ புண்ணிய நல்ல புண்ணிய ஆத்மா தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கோக்கு மாக்கா தான் பேசுவார், பேசுறதெல்லாம் எக்கு தப்பா பேசுவார். நல்லா வந்து பக்தர், ஆனா வைஷ்ணவ பக்தர். அவர் எப்பவும் சொல்லுவார், சுவாமி என் மேல பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியம் உண்டாகும் சாமி அப்படின்னு. பகவானுக்கு உங்க மேல பிரியம் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள் மேலையும் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியம் இருக்கு. ஏன்னா அவரோட ஃபார்ம் தான் எல்லாமே. நீங்க அவருக்கு பிரியமா நடந்துகிட்டீங்களா? இப்ப விஷயம் அதுதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பிரியமா நடந்துகிட்டதானே அவருக்கு நம்ம மேல பிரியம் உண்டாகும். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, நான் எப்படி வேணா இருப்பேன் சாமி, ஆனா என் மேல அவருக்கு காதல் உண்டாகும், பிரேமம் உண்டாகும் அப்படின்னு. அப்படிலாம் உண்டாகாதுங்க. 12வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சச்சமே பிரியக சச்சமே பிரியகன்னு வரிசையா வந்து 8 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றார், எனக்கு இந்த விதமா இருந்தா பிரியமான பக்தன், இந்த விதமா இருந்தா பிரியமான பக்தன் பக்தி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல போறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானியமான பிரியம் பகவானுக்கு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகவானை எல்லாத்துலயும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்னாகும், பகவானுக்கு நம்ம மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரியம் உண்டாகிவிடும். அப்ப பகவானுக்கு பிரியம் உண்டாகணுமா, இல்ல பகவான்கிட்ட இருந்து பிசினஸ் ஏதாவது பண்ண விரும்புறீங்களா? பகவான்கிட்ட இருந்து பிசினஸ் பண்ணணும்னா எனக்கு இதை கூட அதை கூடனா நம்ம அதுக்கு பதிலாக எதையா பண்ணுவோம், பகவான் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே நேரத்துல ஒன்னும் வேணாம் சாமி, நீதான் சாமி எல்லாமா இருக்க அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். இவன் எதையும் கேட்க மாட்டேன்றான்ப்பா, என்னையே எல்லாத்துலயும் பாக்குறான், என்ன வாஸ்தவத்துல உள்ளபடி பாக்குறான் அப்படின்னு பகவானுக்கு என்ன ஆகும், நம்ம மேல ரொம்ப பிரியமானது உண்டாகிவிடும் அப்படின்னு பாஷிக்கார் சொல்ற போறார். என்னன்னு பார்ப்போம். தேஷாம், ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார் பாஷ்யத்துல. தேஷாம் என்ன அர்த்தம், சதுர்ணாம் மத்தியே, 4 விதமான பக்தர்கள் மத்தியில், 4 விதமான பக்தர்கள் மத்தியில் ஞானி. ஞானினா என்னது, தத்துவவித்து. தத்துவவித்துன்னு என்ன அர்த்தம், தத்துவத்தை அறிந்தவன், ஈஸ்வர தத்துவத்தை அறிந்தவன். தத்துவவித்துவாத் நித்திய யுக்தக பவதி, தத்துவத்தை நல்லா தெரிஞ்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேணுமா சாமின்னு கேட்டா ஒன்னும் வேணாம் சாமி, உடம்ப பாத்துங்க சாமி, பகவான் என்ன பண்றாரோ பண்ணட்டும், இதுக்கு பண்ணலாமா அது பண்ணலாமா, பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாமி இந்த சுகரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ண, இந்த பிளட் ப்ரெஷரை வந்து கம்மி பண்ண, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகட்டும், கேட்பானா அப்படின்னு கேட்டு நான் கேட்க மாட்டான். இப்பவே உங்களுக்கு நான் யோக சூத்திரத்தெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். 2வது பாதம் போயிட்டு இப்பதான் போச்சு நமக்கு. பகவத்கீதை இதுல யோக சூத்திரத்துல 2வது பாதத்துல வந்து பார்த்துருக்கோம், சதிமூலே தத் விபாகோ ஜாத்தியாயுர் போகாஹா அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா 13ல வந்து ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம். 2:13 யோக சூத்திரத்துல பிராரப்தத்தை பத்தி நமக்கு நல்ல தெளிவு தெரிஞ்சதுன்னா போதும். சதிமூலே அப்படின்னா கர்மமும் வாசனைகளும் பீஜமா இருக்கிற வரைக்கும் இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன ஆகும், ரீபர்த் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பிராரப்தம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஜென்மம், அதுக்கப்புறம் மரணம், இந்த 2ம் பிக்ஸ் ஆனது, அதை மாற்ற முடியாது. நடுவுல இருக்கக்கூடிய அந்த போகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நல்லா போயிட்டு இருந்துச்சு. சுனிதா அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடம் நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. 6 சாப்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. லீவ் போட்டு பாடம் கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளட் கேன்சர் ஏதோ வந்திருக்கு.
அப்ப ஹாஸ்பிட்டல்லையே இருக்காங்க. யோசிச்சு பார்த்தா தான் இருக்கு. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு சாமி, யாருக்காவது தெரியுமா அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும் அப்படின்னு? யாருக்கும் தெரியவே தெரியாது. வித்யா பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா சிருங்கேரியெல்லாம் போயிட்டு வரலாம், டூர் போயிட்டு வரலான்னு இந்த பக்கம் கிளம்பி போயிட்டார். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளட்டு, வீட்டில் எல்லாம் போச்சு. இன்னும் நேற்று தான் குடி போயிருக்காங்க. 1 மாதம் ஆச்சு சொந்த வீட்டை விட்டு வெளில போய். அவங்களுக்கு தெரியுமா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வந்து ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தா வீடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த திங்ஸும் போச்சு. யாருக்குங்க தெரியும் என்ன தெரியும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா வேணுனே பண்ணிக்கிட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, முந்தின ஜென்மங்களோட கருமா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுபவிச்சு தான் ஆகணும், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் கருமா தியரி எல்லாம் படித்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல புத்தி வந்துடும். பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்ம பண்ண கருமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு சூப்பர்வைசர் மட்டும்தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மூலமாக நமக்கு கர்ம பலன் வருது, அது பிரசாதம் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவோம், எதையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது நின்றோம். எனக்கு எது சம்பவிக்குதோ இந்த தேகத்தில் அது எல்லாம் சம்பவிக்கட்டும் சுவாமி, அதெல்லாம் உன்னுடைய பிரசாதம், இதை மாற்ற முடியாது. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஹேயம் துக்கம் அநாகதம் சூத்திரம் இருக்கு யோக சூத்திரத்தில். அப்போ எய்யப்பட்ட அம்பு மாதிரி இருக்கிற அந்த பிராரப்தத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா அடுத்து எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும், எது மேலே அப்படின்னா ஃபியூச்சரில் இனி வரக்கூடிய ஜென்மத்தை தவிர்க்கலாம், இனி ஜென்மம் வராமல் பார்த்துக்கலாம், இனி மரணம் வராமல் பார்த்துக்கலாம். இனி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த துக்கம் இனி வரவே கூடாது, எனக்கு இந்த ஜென்மத்தில் நான் அனுபவிச்ச துக்கம் இனி எனக்கு சம்பவிக்கவே கூடாது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஞான யோகத்திலையும் ஞான யோகத்திலையும் நம்ம பிரவருத்தி ஆயிருக்கோம். அப்போ இப்போ நடக்கிறத வந்து ஏதாவது பண்ண முடியுமா சுவாமி? நான் நல்ல புத்திசாலி என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா நல்ல சாஸ்திரங்கள் படித்ததுக்கு பிறகு தெரிஞ்சிடும், எது நடந்தாலும் எஸ் பாஸ் அப்படியே நடக்கட்டும். நான் பண்ணது ஆரம்பிக்கப்பட்டது முக்த ஈசுவத்து, விடுபட்ட அம்பு போல. அப்ப விடுபட்ட அம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட காரியத்தை முடிச்சுட்டு தான் நிற்கும், அதை நடுவில் பாதியில தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த எது நடந்தாலும் துக்கங்கள் நடந்தாலும் பிரசாதம் 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 அப்படின்னு எடுத்துக்கிறது. துக்கம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பார்வையில தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸும் பண்ணாமல் இருக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் விட்டுருவான், விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் என் மனசுல வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் பகவானையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, இனி எனக்கு பிறவி வேண்டாம், இதுதான் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்ணுவான், நித்திய யுக்தக பவதி, என்ன பண்ணுவான், தன்னோட நிறைய துக்கங்களை பற்றி யோசிக்க மாட்டான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வரவு செலவை பற்றி யோசிக்க மாட்டான். அப்போ எதை யோசிப்பானா, சதா காலம் ஈஸ்வர தத்துவத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கவன், அவனுக்கு பேர் தான் நித்திய யுக்தகான் பவதி. அவன் என்ன பண்றான், ஏக்க பக்திஷ்ட, அவன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றான், ஏக்க பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏக்க பக்தி என்ன சுவாமி, அந்நிய பஜனீயஸ்ய அதர்ஷனாத், வேற ஒரு பொருளே இல்லைங்க, வஸ்துவே இல்லை. கணபதி இருக்காரா, சுப்பிரமணியர் இருக்காரா, எத்தனை தேவதைகள் இருக்கு, இந்த தேவதைகள்லாம் வாஸ்தவத்துல இருக்கானா, இல்ல இல்ல ஒரே தேவதையோட அநேக ரூபங்கள் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா சாக்கல்யர்னு ஒரு மகரிஷி, அவர் வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்கிய மகரிஷிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். பிருகதாரண்யத்துல ரொம்ப முக்கியமான தேவ இது, கதி தேவா யாக்ஞவல்கியேதி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 3:9 மந்திரம் 3:9 ஆரம்பிக்குது. ஒரு பெரிய பிரகரணம் ஆரம்பிக்குது. 3:9 ஆரம்பிச்சு ஒரு 7-8 மந்திரங்கள்கிட்ட போகுது வரிசையா. அதுல என்ன கேள்வி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை தேவதைகள் அப்படின்னு கேள்வி ஆரம்பிக்குது. எத்தனை தேவதைகள் மொத்தம் நமக்கு தெரியும்ல, ஊர் ஃபுல்லா சிலையா வச்சிருக்கோம். கும்பகோணம் பக்கத்துல போயிட்டீங்க அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல மாலாதுங்க அவ்வளோ தேவதைகளை வச்சிருக்கு. கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர், எத்தனை ரூபம், எத்தனை நாமம் பா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர் ஃபுல்லா தேவதைகளை வச்சிருக்கோம், ஏகப்பட்ட தேவதைகளை வச்சிருக்கோம். அப்போ உண்மையிலேயே தேவதைகள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கும் போது 30 முக்கோடி தேவதைகள் நம்ம சொல்றோம். எல்லா தேவதைகளும் அதுக்குள்ளார கொண்டு வந்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சிறந்தது, இதுல மொத்தம் முக்கியமானது எது அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேவதை தான் இருக்கிறது அப்படின்னு. கதம ஏகோ தேவ இதி பிராண இதி ச பிரம்ம தியத்தித்யாச்சக்ஷதே. ஒரு அருமையான மந்திரம் முடியும் போது சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தேவதை தான். ஏகோ கதம ஏகோ தேவ, எதுப்பா ஏதாவது ஒரு தேவதைய சொல்லுப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார் விதக்த சாக்கல்யர்.
ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கடைசியில் வந்ததுக்கு பிறகு சொல்றார், ஒரே ஒரு தேவத்தை எதையாவது ஒன்று சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பிராண இதி. பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தேவதை. பிராணனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சூத்திரே மணிகனா இவ. சூத்திரத்தில் கோர்க்கப்பட்ட மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு அப்படின்னா எதுல? அந்த பிராண தேவத்தையின் இடத்துல கோர்க்கப்பட்டதா இருக்கு. அப்போ ஒரே தேவத்தை யாரு? அந்த சூத்திராத்மாக்கு என்ன பேரு? அவருக்கு பேர் தான் விஷ்ணு அப்படின்னு பேர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனா, நமக்குள்ளாரெல்லாம் பிராணனா இருக்கார். பிராணன் இருக்குன்னா அதுக்குள்ளார யார் இருப்பா? அந்தர்யாமியா இருக்கிற சைத்தன்யமும் ஈஸ்வரனும் உள்ளதான் இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே தேவத்தை தான் இருக்கிறது அப்படின்னு தத்துவத்தை புரிஞ்சவன் என்ன பண்றான்? நான் வந்து பார்த்தீங்கன்னா கணபதியை கும்பிடலாம், சுப்பிரமணியரை கும்பிடலாம், இதெல்லாம் யாரோட ஃபார்ம் அப்படின்னா ஒரே விஷ்ணுவோட அநேக விதமான ரூபங்கள் தான். விஷ்ணுக்குள்ளார யார் இருக்கா? சிவபெருமான் அந்தர்யாமியா இருக்கார், ஈஸ்வரனா இருக்கார். அவர் தான் வெளிப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரூபத்துல வெளிப்படுறார். அந்த விஷ்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கார்? சூத்திராத்மாவா இருந்துகிட்டு பலவித ரூபங்களா வந்து பார்த்தீங்கன்னா பிராண ரூபத்துல விதவிதமான ரூபங்களா ஆயிருக்கார். பிராணனுடைய சக்தி பேதங்கள் தான் இது. எல்லா தேவதைகளாகவும் நம்ம என்ன பண்றோம்? உபாசனை பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு நல்லா புரிஞ்சவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அந்நியஸ்ய பஜனீயஸ்ய அதர்ஷனாத். அப்ப நம்ம தனித்தனியா பார்க்கிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இல்லாததுனால கணபதி வேற, சுப்பிரமணிய வேற, அம்பாள் வேற, சிவன் வேற, விஷ்ணு வேறன்னு பார்க்கிறோம். அதே நேரத்துல சூத்திராத்மாவை பத்தியும் ஈஸ்வர தத்துவத்தையும் நன்றாக தெரிஞ்சவன் என்ன பண்றான்? ரெண்டும் வேற வேற இல்ல, இருக்கிறது ஒரே ஈஸ்வரன் தான். வெளிப்படாத போது பீஜ ரூபத்துல ஈஸ்வரனா அந்தர்யாமியா இருக்கார், பஞ்சு மாதிரி. அவர் வெளிப்படும் போது சூக்ஷ்மமா நூலு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவா பிராணனா வெளிப்படுகின்றார். அவரோட எல்லா எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் தான் அந்த இந்த மொத்த ஜெகத்தும். அப்போ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, தேவதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சொரூபம் தான் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு அவருக்கு இனிமே வேற ஒரு தேவதையே இல்லப்பா. இதான் தத்துவம். அப்ப இந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சவன் என்ன பண்றான்? வேற தேவத்தை பஜனம் பண்றதுக்கு வேற தேவத்தையே இல்லாத காரணத்தினால, அதர்ஷனாத் பார்க்காத காரணத்தினால, அத்தக ஏக்க பக்தி விசேஷதே. அப்ப அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா ஏக்க பக்தியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றான். அப்ப ரெண்டு தேவத்தை தான். என்ன தெரியுதுன்னா ஒன்னு அந்தர்யாமி ஈஸ்வரன், இன்னொன்னு வந்து அவரோட வேற ஒரு ஃபார்ம், எக்ஸ்பேண்ட் ஃபார்ம். இது டைலூஷன் ஃபார்ம் சூத்திராத்மா பிராணன். அப்போ ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? அந்தர்யாமி அகமகம்னு இருக்கார். அவர் தான் சூத்திராத்மாவா பிராணனா இருக்கார். அப்ப முக்கிய தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கான்சியஸ்னஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராணன், உணர்வு, உயிர். இந்த ரெண்டுத்துக்கு அந்நியமா ரெண்டு வேற வேறையா சுவாமினா? இல்ல, அந்த உயிரோட ஈஸ்வரனோட ஷேடோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன். அப்ப இருக்கிறது ஒரே பர்சன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார், ஈஸ்வரன் மட்டும் தான் இருக்கார். மாயையோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிவன் பார்வதியா ஆனந்தமா இருக்கார். சிவ பார்வதி கூட என்னது நம்ம ஒரு நாம ரூபம் கொடுத்து வச்சிருக்கோம். இருக்கிறது உள்ள யார் இருக்கா? வெறும் பியூர் கான்சியஸ்னஸ், இவ்வளவுதான். அப்ப இந்த விதமா ஒருத்தனுக்கு புரிதல் நல்லா உண்டானதுக்கு பிறகு அவன் பண்ணக்கூடிய பக்தி எப்படி இருக்கும்? ஏக்க பக்தியா இருக்கும். அது ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. விசிஷ்யத்தை என்ன அர்த்தம்? விசேஷம் ஆதிக்கம் ஆபத்தியத்தை, ரொம்ப சிறந்த தன்மையை அடைகிறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேதம் பாக்குறீங்களோ அப்பெல்லாம் ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா கேவலமாக்குறீங்கன்னு அர்த்தம், கீழே கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். ஈஸ்வரன் எல்லாமா இருக்காருன்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் இருக்காருன்னு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்போ வந்து ஈஸ்வரனை உண்மையிலேயே மகிமைப்படுத்தினது ஆயிடும். அதுதான் மிகவும் சிறப்பான தன்மையை அடைகின்றது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிரிச்சதை இத்தியர்த்தக, மிகவும் அதிகமானதா ரொம்ப பெஸ்டான பக்தியா இது ஆகிவிடுகிறது. அப்ப ஞானி பண்ணக்கூடிய பக்தி என்னது? லிமிட் பக்தி இல்ல, அன்லிமிட்டா இருக்கிற பக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார் பிரசித்தம் ஹி லோகே. அது மட்டும் கீழே ஒரு வரி இருக்கு, பிரியோகி யஸ்மாத், ஏனெனில் ஹீன்றதுக்கு அர்த்தம் யஸ்மாத், ஏனெனில் பிரியோ அகம் ஆத்மா ஞானினக. ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படிப்பட்டவன்? ரொம்ப பிரியமானவன். ஞானிக்கு நான் ரொம்ப பிரியமானவன். அத்தக தஸ்யாகம் அத்தியர்த்தம் பிரியக, ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு நான் மிகவும் பிரியமானவன். ஏன் பிரியமானவனா? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு தத்துவம் தான், மேல இருக்கிறதெல்லாம் வேஷம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப எனக்குள்ளாரையும் பகவான் தான் இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் இருக்கார், நாமரூபங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு. அவன் இந்த உலகத்துல இருக்க நாமரூபத்தை பிரியம் பண்ணுவானா? எதையும் பிரியம் பண்ண மாட்டான். அவனுக்கு ஆசை உள்ளது எது? பகவான் தான் ஆசையான வஸ்துவா இருப்பார். பகவானுக்கு அந்நியமா இந்த உலகத்தை ஒன்னும் வேணா சுவாமி அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான்? பக்தி பண்ணுவான். அதனால வந்து அவனுக்கு ரொம்ப பிரியமானவன் நான் தான் அப்படின்னு சொல்லியாச்சு.
சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் ரீசன் சொல்ற, பிரசித்தம் ஹி லோகே, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரொம்ப பிரசித்தமா இருக்கு, ஆத்மா பிரியோ பவதி இதி சர்வசிய. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரியமானவர் அப்படின்னா, வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிரியம் இருக்கலாம், கொஞ்சம் பிரியம் இல்லாம போயிடலாம். ஆனா எனக்கு நான் தான் மிகவும் பிரியமானவன். இதுல வந்து பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஒரு முக்கியமானது வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே யாருக்காவது பிரியமான வஸ்து இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பிரியம். எனக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிறத எல்லாத்தையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறேன். வாஸ்தவத்துல யாருக்காக ஆசைப்படுறேன்? எனக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்க சர்வம் பிரியம் பவதி மந்திரம் இருக்கு. நான் வரிசையா அதை ஒரு நாள் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப அற்புதமான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, பத்யுக்காமாய பதின பிரியம் பவதி. வரிசையா ஒண்ணு சொல்லுது, கணவன் வந்து பாத்தீங்கன்னா கணவனுக்காக பிரியமானவன் இல்லை, எனக்கு கணவன் சுகம் தருவான், பாதுகாப்பு தருவான், சுகம் தருவான் அப்படின்றதுக்காக தான் கணவன் எனக்கு சுகமானவன், எனக்கு பிரியமானவன். அதே மாதிரி மனைவி வந்து பாத்தீங்கன்னா மனைவிக்காக பிரியமானவள் இல்லை. கணவன் நினைக்கிறான், எனக்கு என்னோட மனைவி வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை தருவாள், என்னோட எல்லா காரியத்தையும் பார்த்துப்பா அப்படின்னு பிரியத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரியத்துக்காக மனைவியை வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துறான், மனைவியை பிரியமா வச்சுக்கிறான். குழந்தைகளுக்காக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பிரியமானவர்கள் யாருனால பிரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்கள் வயசான காலத்துல என் கூட இருப்பாங்க அப்படின்னு. ஆரம்ப காலகட்டத்துல விளையாடுறதுக்கு குழந்தைங்க வேணும், அதுக்கப்புறம் வந்து என்னோட எமோஷனல் ஷேர் பண்றதுக்கு குழந்தைங்க வேணும், அப்புறம் கடைசியில என்னை பாத்துக்கிறதுக்கு குழந்தைங்க வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்துல குழந்தைங்களுக்காக குழந்தைங்க பிரியம் இல்லை, எனக்காக தான் குழந்தைங்க பிரியம். அதே மாதிரி இந்த லோகத்துல இருக்க சர்வத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துங்க, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக பிரியம் அப்படின்னு கேட்டா, எனக்கு சுகம் தரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் பிரியப்படுறோம். அப்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரியமானது ஏதாவது இருக்கு அப்படின்னா நான். இதான் இந்த நானை பேஸ் பண்ணி தான் எல்லாத்தையும் நம்ம ஆசைப்படுறோம். அப்ப அதனால மந்திரம் சொல்லுது, ஆத்மா பிரியோபி பவதி பிரியோ பவதி, ஆத்மா பிரியோ பவதி சர்வசிய, எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் 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 சொல்லக்கூடிய அந்த நான் தான் மிகவும் பிரியமானது. அதனால இது தஸ்மாத் ஞானினக ஆத்மத்வாத் வாசுதேவக. அப்ப வாசுதேவன் என்ன பண்றான், நாராயணன் வாசுதேவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு ஆத்மாவாகவே இருக்கான். அதென்ன தத்துவம் அறிஞ்ச பிறகு என்ன பண்றோம், மெதுவா பகவான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். அப்போ ஆத்மாவா இருக்கார் அப்படின்னும் போது என்னுடைய ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் எனக்கு மிகவும் பிரியமானவனா ஆகிவிடுகின்றான். அப்ப இதுவரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் பரமஹம்சானந்தா அப்படி நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தத்துவம் படிச்சதுக்கு பிறகுதான் தெரியுது, நான் சொல்றது வாஸ்தவத்துல யாரு, வாசுதேவன் தான் நானா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, நான் வாசுதேவன் என்னை பிரியமா நான் பாக்குற மாதிரி என்ன பண்ற, வாசுதேவன் தான் எனக்கு மிகவும் பிரியமானவனா இருக்கான். அத சொல்ற வாசுதேவ பிரியோ பவதி இத்தியர்த்தக சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, சச்ச ஞானி, அந்த ஞானி என்னது, மம வாசுதேவஸ்ய ஆத்மா ஏவ இதி மம அத்தியர்த்தம் பிரியா. ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கிற ஆத்மா எத்தனை, அநேக ஆத்மாவா இருக்கு, இல்லவே இல்லை, ஒரே ஒரு ஆத்மா தான். அப்போ எனக்கு பகவான் ஆத்மாவா இருக்கார், அதே மாதிரி அவருக்கும் ஆத்மாவா இந்த ஞானி இருக்கின்றான். அப்ப இருக்கிறது ஒரே ஆத்மா தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சச்ச ஞானி, அந்த ஞானியும் கூட வந்து பாத்தீங்கன்னா மம வாசுதேவஸ்ய ஆத்மா ஏவ இதி, அந்த ஞானி புருஷனுடைய ஆத்மா தான் என்னுடைய ஆத்மாவா இருக்கு. அதனால எனக்கும் அந்த ஞானியானவன் மிகவும் பிரியமானவனாக ஆகிவிடுகின்றான் அப்படின்னு இந்த ஆச்சாரியார் முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், நம்ம இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் ஈஸ்வரனை எல்லாமா பார்க்கிறோம், தன்னையாவும் ஈஸ்வரனை தானா பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உண்டாயிரும். இதுதான் நம்ம பண்ணணும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வர, ந தருகி ஆர்த்தாதயக திரையக வாசுதேவசிய பிரியக. உடனே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கேட்கிறாரு, அப்ப ஞானி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானவன் அப்படின்னா ஓர வஞ்சனை இல்ல, ஒருத்தர் பிரியம் இல்லை அப்படின்னா உங்களை மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்ஷபாதம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஈஸ்வரனா இருக்க முடியும்? கேள்வி வருது இல்லை? ஒரு அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 குழந்தைங்க இருந்தால் 4 குழந்தைங்களுக்கும் ஈக்குவலாக தானே அன்பை கொடுக்கணும். நீங்க வந்து இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டு 4 பேர்த்துல வந்து ஞானி தான் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க பக்ஷபாதம் பார்க்குற மாதிரி ஆயிடுதேங்க. சாமானிய மனுஷன் மாதிரி நீங்களும் பார்க்குறீங்களேங்க.
அப்படின்னு கேள்வி வரும்ல, அதான் ஆரம்பிக்கிறார். ந தர்ஹி அர்த்தாதேக திரையக வாசுதேவசிய பிரியாக. அடுத்த ஸ்லோகத்துக்கு 18வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க. அப்ப அப்படி என்றால் என்னது, ஆர்த்தாதேக இருக்குல்ல, ஆர்த்த பக்தன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தார்த்தி பக்தன், அதுக்கப்புறம் ஞானி இது ஜிக்ஞாசு பக்தன், 3 பேர் இருக்காங்கல்ல. இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவசிய ந பிரியாக, வாசுதேவனுக்கு பிரியமில்லாதவர்களாகி விடுவார்களே அப்படின்னா கிம் தெரியும் ந, அப்படி இல்லப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எடுக்கிற தப்பு எல்லாருமே எனக்கு பிரியமானவங்க தான். எப்படி ஸ்லோகம் சொல்றேன். உதாரா சர்வயே வைத்தே, உதாரா சர்வயே வைத்தே, ஞானி த்வாத்மைவ மே மதம், ஞானி த்வாத்மைவ மே மதம், ஆஸ்திதः சஹி யுக்தாத்மா, ஆஸ்திதः சஹி யுக்தாத்மா, மாமேவானுத்தமாம் கதிம், ஆஸ்திதः சஹி யுக்தாத்மா, மாமேவானுத்தமாம் கதிம். உதாரா சர்வ ஏவைதே, ஞானி த்வாத்மைவ மே மதம், ஆஸ்திதः சஹி யுக்தாத்மா, மாமேவானுத்தமாம் கதிம். ஆச்சாரிய சொல்ற ஏதே சர்வ ஏவ ஏதே, சர்வ ஏவ ஏதே, சர்வை ஏவைத்தே இருக்கு, அதை பிரிச்சோன்னா ஏவைத்தே பிரிச்சோன்னா ஏவ ஏதே. ஏத்தே அப்படின்னா இந்த 3 பேரும், சர்வே சர்வே ஏவன 4 பேரும் எடுத்துங்க, மொத்தம் 4 பேருமே 4 பக்தர்களுமே வந்து பாத்தீங்கன்னா உதாராகா. உதாராகன்னு அர்த்தம் சர்வ ஏவ ஏத்தே, இந்த எல்லாரும் பக்தி பண்ற இந்த 4 விதமான பக்தர்களும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உதாராகா. உதாராகன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு பெஸ்ட் பெர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம், சிறந்தவர்கள், நல்ல நல்ல ஆட்கள்ப்பா அப்படின்னு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரியமானவர்களுக்கு பேரு உதாராகான்னு சொல்லலாம். அப்போ நல்ல சிறந்தவர்கள், இந்த எல்லாருமே சிறந்தவர்கள் தான், மேலானவர்கள் தான், பிரியமானவர்கள் தான். ஆனா ஞானி, ஆனால் ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா மே ஆத்மா ஏவ, அவன் பேதம் இல்லாம போயிட்டான்ப்பா. மற்ற 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஞானிய ஈஸ்வரனை எப்படி பாக்குறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான் வேற நான் வேற, பகவான் வேற நான் வேறன்னு தேவதைகள் எல்லாத்தையும் வேற வேறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவித்யா சூத்திரம் பிருகதாரண்யத்துல ஒரு சூத்திரம் வருது. அசவன்யோ அகம அந்யகா அப்படின்னு யார் உபாசிக்கிறானோ, நான் வேற, நான் உபாசிக்கிற தேவதா வேற அப்படின்னு எவன் உபாசிக்கிறானோ, ஆராதனை பண்றானோ, அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுரேவ தேவானாம். அவன் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் மாதிரி, டாமி 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 வா பக்கத்துல வா அப்படின்னு ஒரு பிஸ்கட்டை போட்டா கிட்டு வாழை ஆட்டு நாய். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்நியமா, தனக்கு அந்நியமா பார்த்து பகவானை எனக்கு இதை கூட அதை கூட இதை கூட அதை கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பப்பி மாதிரி, பூனைக்குட்டி மாதிரி, நாய்க்குட்டி மாதிரி, அது மாதிரி நமக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரு? ஆர்த்த பக்தனும் அப்படிதான் பண்றான், அர்த்தார்த்தி பக்தனும் அதுதான் பண்றான். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசு பக்தனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரார்த்தனைலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்பப்போ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி இவங்க வந்து சுனிதா வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி ரோக நிவாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கே சுவாமி, அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க சுவாமின்னு கேட்டிருக்காங்க. நான் அதை எழுதி அனுப்பணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தத்துவம் தெரியுமா அப்படின்னு 6 அத்தியாயம் நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பேசுறாங்க, தெளிவா இருக்காங்க, ஜிக்ஞாசுவா இருக்காங்க. அப்ப ஜிக்ஞாசுவா இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தத்துவம் கொஞ்சம் புரியுது, இன்னும் பூர்ணமாகல. ஜிக்ஞாசுத்துவம் இருக்கு, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுல ஆவல் இருக்கு. இருந்தாலும் ப்ராப்ளம்னு வரும்போது நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவான்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு இந்த ரோகத்துக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்குமான்னு நம்ம தேடுறோம்ல. அப்ப ஜிக்ஞாசுவா இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் வேற நான் வேறன்ற அந்த எண்ணம் இருக்கதான் செய்யுது. நம்ம எல்லாம் பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம், தத்துவம் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்றோம், ஜிக்ஞாசுவா இருந்தாலும் கூட ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா அந்நியமா வச்சு பக்தி பண்றோம். அப்போ நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் மாதிரி தான் பகவானுக்கு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா சூத்திரம் அப்படின்னே பேர் வச்சு சாஸ்திரத்துல. வித்யா சூத்திரம் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மிக்கு பேர் வித்யா சூத்திரம்னு பேர். அவித்யா சூத்திரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசவன்யோ அகமன்யோ இதி ச பசுரேவ தேவானாம் அப்படின்னு பிருகதாரண்யத்துல சொல்லுது.
அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானி எப்படிப்பட்டவன் அப்படின்னா மத்த 3 பேரும் பேதம் பார்க்கறாங்க. ஆனா ஞானியோ எப்படி பார்க்கறான்? பகவான் எனக்குள்ளார ஆத்மாவா இருக்கார். எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் ஆத்மாவா இருக்கார். பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில பாக்குறேன் நாம ரூபம், அது மட்டும் அவரோட ரூபம் இல்ல. இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ரூபங்களும் அவர்தான். எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் ஈஸ்வரனா, அவர் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு ஒருத்தன் பாக்குறான்ப்பா. அதனாலதான் சொல்றாரு ஞானி தூ. ஞானி என்ன பண்றான்? ஞானி தூ மே ஆத்மா ஏவ. அவனும் நானும் வேற வேற இல்லை, என்னுடைய ஆத்மாவாவே இருக்கானே அவன். அப்ப வந்து அவன் தன்னை வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஒரு அபிமானம் இல்லாம போயிட்டான். அவன் வந்து என்னையே நான் அப்படின்னு பாக்குறான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானி என்னுடைய ஆத்மாவாகவே இருக்கான் அப்படின்றது மே மதம். இந்த விதமா என்னுடைய அபிப்பிராயமாகும். அப்ப ஞானி பகவானோட ஆத்மாவா இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹி ஏனெனில் யக யுக்தாத்மா சக யுக்தாத்மா, அந்த சதா காலமும் யோகத்திலேயே இருக்கான்ல, சதா காலம் பகவானோட சிந்தனையிலே அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே ஞானி என்ன பண்றான்? அனுபூதி ஆகிறதுக்காக ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கான். அப்ப சதா காலமும் அவனையே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேரு யுக்தாத்மான்னு பேரு. அந்த யோகத்தோடு கூடினவன் ச யுக்தாத்மா, யோகத்தோடு கூடினவன், மனம் சதா காலமும் அந்த ஈஸ்வரனிடத்திலேயே இருக்கிறது. அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா அனுத்தமாம் கதிம். அனுத்தமாம் கதிம்னா ஒப்புயர்வற்றன்னு சொல்றோம்ல, உத்தமம். அதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா மேலானது என்றோ சமமானது என்றும் இல்லாத தன்மையை ஒரு கதி. எது கதி அப்படின்னா அந்த ஜீவன் முக்தியை அடைகின்றான். அப்படி பார்க்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா அனுத்தமாம் கதிம். அனுத்தமாம் கதிம் அப்படின்னா அதுக்கு அந்நியமா உத்தமமானதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட அந்த கதியை வந்து பாத்தீங்கன்னா மாம் ஏவ ஆஸ்திதக, என்னிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நின்று என்னையே அந்த கதியை அடைகின்றான். அப்ப சதா காலமும் பகவான்கிட்டயே நின்று பகவானையே அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மத்த 3 பேர்கிட்ட பேதபாவம் இருக்கு. ஞானிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இடத்துல பேதபாவம் இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவன் பக்தி பண்றான். அதனால பகவானோட ஆத்மாவாவே இருக்கான். ஆத்மாதான் எல்லாத்துக்கும் பிரியம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பிரியம் அந்த ஞானி அப்படின்னு சொல்லி வருது. பாஷ்யத்துக்கு வந்து உதாராக என்ன அர்த்தம்? உத்கிருஷ்டாக, ரொம்ப பெஸ்ட் பர்சன்ஸ்பா. யாரு எப்படி அப்படின்னா சர்வையவே ஏத்தே. இந்த 4 பேருமே ஆர்த்த பக்தனா இருக்கட்டும், அர்த்தார்த்தி பக்தியா இருக்கட்டும், இல்ல ஜிக்யாசு பக்தியா இருக்கட்டும், இல்ல ஞானி பக்தியா இருக்கட்டும், இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் உத்கிருஷ்டாக. உதாரான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறந்தவர்கள், பெஸ்ட் பர்சன்ஸ் எல்லாமே. இருந்தாலும் கூட திரையோ அப்படி மம பிரியா ஏவ இத்தியர்த்தக. ஞானின்னு போன ஸ்லோகத்தை சொன்னதுனால ஞானியை மட்டும் எடுக்காத, 3 பேருமே எனக்கு பிரியமானவர்கள் தான். அவங்களோட குழந்தை தானுங்க, எல்லாம் பிரியமானவர்கள் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நகி கஷ்டித் மத் பக்தக மம வாசுதேவஸ்ய அப்ரியக பவதி. ஆச்சரியம் நல்லா தெளிவா எழுதுறார். மத் பக்தக கஷ்டித், என்னுடைய பக்தன் வந்து பாத்தீங்கன்னா எவனா இருந்தாலும், நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளியில இருந்து நான் போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாது வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு நம சிவாய சுவாமி அப்படின்னு கூப்பிடுவார். அந்த ஒரே ஒரு வார்த்தை இருக்குல்ல, நம சிவாய சுவாமி அப்படின்னு சொன்னார்ல, அதுக்காக ஒரு 20 ரூபாயை தூக்கி கொடுத்துறது. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயிலிருந்து அவன் என்ன வேணா இருந்துகிட்டோம். ஒரு நமசிவாய அப்படின்னு ஒரு ஈஸ்வரனை நம்பி திருவண்ணாமலைக்கு வந்திருக்கான். வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வேஷம் போட்டிருக்கான். வேஷம் போட்டு சிவாய நமகான்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அப்படின்னா அருணாச்சல சிவன் ஒரு வார்த்தையை சொல்றான் அப்படின்னா, இந்த அப்படி ஒரு டீ குடிக்கிறதுக்கு வச்சுக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கோ அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு கஷ்டித் மத் பக்தக, ஏதோ ஒரு வேஷத்துல இருக்கான், பக்தன் தானே. அப்ப பக்தனா இருக்கிறவன் எவனா இருந்தாலும் மம வாசுதேவசிய, வாசுதேவனா இருக்கிற எனக்கு அப்ரியோ நகி பவதி, பிரியமில்லாதவனாக ஆவதில்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க பகவானை எந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணம் நினைச்சாலும் கூட, ஒரு வார்த்தையை வாயை திறந்து நமசிவாயன்னு சொன்னீங்க அப்படின்னா போதும், ஓம் நமோ நாராயணாய சொன்னீங்கன்னா போதும். என்ன அப்படின்னா ரொம்ப பிரியமானவன், சொல்லக்கூட வேணாங்க, உள்ள ஒரு தாட்டு பகவானே அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான் அப்படின்னா அவன் எந்த பக்தனா வேணா இருக்கட்டும், அந்த 4 வித பக்தர்கள் எல்லாருமே எனக்கு பிரியமானவர்கள், என்னுடைய பக்தர்கள் எனக்கு பிரியமில்லாதவர்கள் என்று ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை. அது மட்டும் இல்ல, ஞானித்தும் ஆனா ஸ்பெஷல் கேட்டகரி ஒண்ணு இருக்குப்பா. ஞானி இருக்கானே அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேதமே இல்லையே,
ஞானி தூ அத்தியர்த்தம் பிரியோ பவதி இது விசேஷக. ஞானி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரியமானவன். மற்றவங்க எல்லாம் பிரியம், எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிடிக்கும், எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் பிடிக்கும், ஆனா வந்து ஸ்வீட்டு மட்டும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சொல்றோம்ல, எல்லாம் பிடிக்கும் ஆனா ஸ்வீட் மட்டும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி எல்லாருமே எனக்கு பிரியமானவர்கள் தான், ஆனா வந்து ஞானி மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா பிடிக்கும்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து கஸ்மாத் இத்தியதாக. ஏன் அதனால, அது எப்படி, யாராவது கேட்டாங்கன்னா அது எந்த காரணத்தினால அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இது யாராவது மனனம் பண்றவங்களா இருந்தாங்கன்னா இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியமானது. பாத்துங்க. ஞானி து ஆத்மா ஏவ ந அந்யோ மத்தக இது மே மம மதம் நிச்சய. ஞானி து ஆத்மைவ. ஞானி எப்படிப்பட்டவனா, என்னுடைய ஆத்மாவாவே இருக்கான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்நியோ, எனக்கு அந்நியமா அவன் இல்லப்பா. பக்தன் வந்து மற்ற பக்தர்கள் எனக்கு அந்நியமா இருக்காங்க. ஆர்த்த பக்தன் எனக்கு அந்நியமா என்ன நினைக்கிறான், அர்த்தார்த்தி பக்தன் எனக்கு அந்நியமா நினைக்கிறான். அதே நேரத்துல ஜிக்யாசு பக்தனும் தனக்கு அந்நியமா பகவான நினைக்கிறான். ஆனா வந்து ஞானி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பகவான் என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு பண்றான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்நியக, எனக்கு அந்நியமா, மத்தக ந அந்நியோ மத்தக, எனக்கு அந்நியமாக அவன் இல்லை. அதனால இது மே மதம் நிச்சய, அதனால என்னுடைய ஆத்மாதான் அந்த ஞானி என்பது என்னுடைய அபிப்பிராயம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆஸ்திதக ரொம்ப இதான் முக்கியமானது. யாராவது ஞானிக்கும் ஞான நிஷ்டனுக்கும் அனுபூதிமானுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் நிற்றல்னு அர்த்தம், தொடர்ந்து நிற்கிறது. இந்த ஞானி என்ன பண்ணுவான், இப்ப நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சாமி எல்லாரும் வந்து அனுபூதிமான் மாதிரியே பேசுறாங்க, நீங்க மட்டும் நான் மனனம் பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சாமி ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க அடைஞ்சிருக்கீங்க சாமி, அடையாம நீங்க இவ்வளவு கிளாரிட்டியோட வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ண முடியாது சாமி, கிளாரிட்டியோட பேசுறீங்க அப்படின்னா நீங்க அடைஞ்சிருக்கணும் சாமி அப்படின்னு. இல்லைங்க, நல்லா வந்து பாத்தீங்கன்னா மனனம் போயிட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்கு, ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது? ஏன்னு கேட்டீங்கன்னா, பரோட்ச ஞானத்துக்கும் அபரோக்ஷ ஞானத்துக்கும் டிஃபரன்ஸ் யாருக்கும் தெரியாம போச்சு. 4 சப்தங்களை பேசினாவே நம்ம நினைச்சுக்கிறோம் அவர் வந்து ஞானி அப்படின்னு, அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி எடுக்காதீங்க. இங்க ஆச்சாரியர் சொல்றாரு ஆஸ்திதக அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குல்ல, ஆஸ்தித சகி யுக்தா ஆத்மான்னு 2வது லைன்ல இருக்கு ஸ்லோகத்துல. ஆஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா நிற்பவன் அர்த்தம். நிற்பவனா என்னது, நிஷ்டைய அடையறதுக்காக நிற்பவன். நிஷ்டை அடையறதுக்கு என்ன பார்த்திருக்கோம், 6வது அத்தியாயம் பார்த்திருக்கோமா? 6வது அத்தியாயம் எதுக்காக, அந்தரங்க சாதனம், அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்தரங்க சாதனம் தியான யோகம் அப்படின்னு ஆரம்பிச்சோம். அப்ப இங்க சொல்றார் ஆஸ்திதகன்றதுக்கு அர்த்தம் ஆத்மாவில் நிற்பவன். நிற்பவன் என்ன அர்த்தம், ஆரோடும் பிரவிற்த்தா. ஆரோடும் என்ன அர்த்தம், யோகத்தில் ஏறுவதற்காக, நிர்விகல்ப சமாதியை அடைவதற்காக. யோகத்துல ஏறுறவனுக்கு பேரு யோகாரூடகான்னு பேரு. யோகத்துல ஏறுறதுக்கு ஆசைப்படுறவனுக்கு ஆருருக்ஷூன்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ஏறுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பிரவிற்த்தகன் அர்த்தம், அந்த நிர்விகல்ப சமாதி அடையணும் அப்படின்றதுக்காக எவன் ஈடுபட்டிருக்கானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சக ஞானி, அந்த ஞானியானவன். அப்ப என்ன அர்த்தம், பரோட்ச ஞானி நல்ல சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அபரோக்ஷத்துக்காக வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து ஆத்ம தியானத்துல ஈடுபடணும். அந்த ஆத்ம தியானத்துல எந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சிந்தனையும் விட்டுறணும். க்ஷணை ஷணைரு பரமேத் புத்தியா திருதி கிரகீதையா ஆத்ம சம்ஸ்தம் மன கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் 6:25 சொல்லியிருக்கு. என்ன பண்ணணும், மெதுவா 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 விஷய சிந்தனை எல்லாத்தையும் விட்டுட்டு சதா காலமும் இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு 6:25 சொல்லிச்சு. அதே தான் இங்க சொல்லியிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நிஷ்டைக்காக பிரவிற்த்தி ஆயிருக்கான், நிஷ்டை அடையறதுக்காக, யோகத்துல ஏறுறதுக்காக, நிர்விகல்ப சமாதிய அடையறதுக்காக கண்ண மூடி உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா காலமும் அந்த ஞானத்திலேயே அகமகமகன்ற ஸ்புரணத்திலேயே நிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஞானியானவன் ஹி யஸ்மாத், ஏனெனில் அகமேவ பகவான் வாசுதேவக. அவன் எப்படி சிந்தனை பண்றான், பகவான் வேற நான் வேறன்னு சிந்தனை பண்ணல, அகம் ஏவ பகவான் வாசுதேவக ந அந்யோ அஸ்மி, நான் தான் பகவான். அகமேவனான்னு அர்த்தம், நான் பகவானா இருக்கிற வாசுதேவனாவே நான் இருக்கின்றேன். பாருங்க, இதான் வித்தியாசம்.
நம்ம மற்ற 3 பேர் என்ன பண்றாங்க, பகவான் வேற நான் வேறன்னு பண்றாங்க. இவன் என்ன பண்றான், நிஷ்டையில உட்கார்ந்து இருக்கிறவன் நான் தான் பகவான் வாசுதேவனா இருக்கேன். ந அந்யோ அஸ்மி, அவனுக்கு அந்நியமா நான் வேறு இல்லை. அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன், வாசுதேவனா தான் நான் இருக்கேன், நாராயணனா தான் நான் இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தியேவம் யுக்தாத்மா. இந்த விதமா மனதுல பாத்தீங்கன்னா சதா காலமும் யுக்தாத்மான்றதுக்கு அர்த்தம் ஒரே சிந்தனையோடு சமாஹித சித்தகசன் சொல்லிட்டாரு பாருங்க. சமாஹித சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிருக்கோம், ஏகாகிர சித்தத்துக்கு பேர் சமாஹித சித்தம்னு பேர். சமாதானம், சமாதி, சமாஹிதம் இதெல்லாம் ஒரே மீனிங். சமாஹிதம் சொல்லுவாங்க, சமாதானம் சொல்லுவாங்க, சமாதின்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஒரே அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா சமாஹித சித்தகசன் பகவானோட சிந்தனையிலேயே ஏகாகிர சிந்தனையிலேயே இருந்து கொண்டு மாமேவ பரம்பிரம்ம கந்தவ்யம் அனுத்தமாம் கந்தும் பிரவருத்த இத்தியர்த்தகா. சம்ஸ்கிருதத்துல இத்தியர்த்தக இல்ல இத்துன்னு போட்டுங்க, இதையர்த்தகன் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அவ்வாறு இருந்து கொண்டு ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு என்ன பண்றான், மாமேவ பரம்பிரம்ம கந்தவ்யம், என்னையே பரபிரம்மமா நினைச்சுக்கிட்டு. பரம்பிரம்மன்னு போட்டிருக்கு. பரபிரம்மம்னா என்ன அர்த்தம், நிர்குண பிரம்மம், சகுணத்தை எடுத்துடாதீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த பரபிரம்மமா இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவன் என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன பண்றான், மாமேவ பரம்பிரம்ம கந்தவ்யம், என்னதான் அடையணும், அடைய வேண்டிய வஸ்து அப்படின்னு நல்ல அனுத்தமாம் கந்தும், அதாவது ஒப்பில்லாத நிலையை அடையறதுக்காக பிரவருத்தக இத்தியர்த்தக பிரவருத்தி பண்ணியிருக்கான். பிரவருத்தி பண்றான்னு என்ன அர்த்தம், யோகத்துல பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி பக்தி பண்றவன் தான் மிகவும் சிறந்தவன் அப்படின்னு இருந்தது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். ஞானி புனரபி ஸ்தூயதே. அந்த ஞானியை பாத்தீங்கன்னா திரும்பவும் ஸ்துதி பண்றதுக்காக அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. வந்துருங்க, ஞானியை ஸ்துதி பண்ண போகுது. பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. அற்புதமான ஸ்லோகம். பக்கத்துல ரெஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 6, 29, 30, 31 3 ஸ்லோகங்கள் போட்டுங்க. சர்வாத்ம பாவம் சித்திக்காம ஒருத்தன் ஞானி ஆக முடியாது. எங்கேயாவது ஒருத்தர் பேதத்தை பார்க்கிறார் அப்படின்னா அவர் ஞானி இல்லை, பூர்ணமா ஆகலைன்னு அர்த்தம். பூர்ணமா ஆனவன் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான் அப்படின்னா சர்வத்திலையும் தன்னை பார்ப்பான். பகவான்கிட்ட, ரமண பகவான்கிட்ட, சாமி அஜ்ஞானியா இருக்க சாமி, எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். கேட்டோன்னே பகவான் சொல்றாரு, ரமண பகவான் சொல்றாரு, உன்னை நான் அஜ்ஞானின்னு பார்த்தேன் அப்படின்னா நான் ஞானி இல்லப்பா அப்படின்றாரு. உன்னை நான் அஜ்ஞானின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா நான் ஞானி இல்லப்பா அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம், ஞானியோட திருஷ்டியில பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஒரு தீபத்தை ஏத்துறீங்க. ஒரு தீபத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம தீபத்துக்கு அதான பண்றோம். நாங்க என்ன பண்ணுவோம், பெரிய தீபம் ஒன்று ஏத்துறோம். தீபம் போச்சு இல்லை, கார்த்திகை தீபம். அப்ப என்ன பண்றோம், பெரிய தீபம் ஒன்று ஏற்றி வச்சிடுறது. ஏற்றி வச்சுட்டு மற்றதுலாம் திரி போட்டு எண்ணெய் போட்டு வச்சிருப்போம். ஒவ்வொரு சின்ன சின்ன தீபத்தையும் கொண்டு வந்து அதுல இருந்து பற்ற வச்சு எல்லா இடத்துலயும் வச்சிருது. ஒரு தீபத்திலிருந்து அநேக தீபங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்றப்படுது. இப்போ ஒரு தீபத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தீபத்தை எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஏதாவது கம்மியாயிடுமா சாமி? இந்த பெரிய தீபத்துல இருக்கிற பிரகாசம் ஏதாவது கம்மியாயிடுமா? ஆகவே ஆகாது. அதே மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த தீபத்தை பாத்தீங்கன்னா டிசால்வ் பண்றீங்க, அணைச்சிடுறீங்க. அணைச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தீபம் பாத்தீங்கன்னா அணைஞ்சு போச்சா சாமி, அக்னி தத்துவமே இல்லாம போச்சா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. பூர்ணம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பூர்ணமாவே தான் இருக்கு. கான்சியஸ்னஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான் பாத்தீங்கன்னா பிரதிபிம்பங்களா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாமா இருக்கு. ஒரே ஒரு சந்திரன் தான் அநேக பிம்பங்களா பாத்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா பகூனாம் ஜென்மநாமந்தே. இப்ப நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே வரேன். ஒண்ணுதான் சொல்றேன். ஒரு அருமையான உபனிஷத்து ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம பிந்து தானே அன்னைக்கு சொன்னோம். ஏக ஏவ பூத்தாத்மா.
அமிர்த பிந்துலயே ஆமா, அமிர்த பிந்து, பிரம்ம பிந்து, 2-3 உபனிஷத்துல இருக்கு. ஏக்க ஏவது பூதாத்மா பூத்தே பூத்தே வியவஸ்திதா ஏக்கதா பகுதாச்சைவ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம் நான் சொன்னேன், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக்க ஏவது பூதாத்மா, ஒரே ஒரு ஆத்மா தான் இருக்கிறது, ஒரே கான்சியஸ்னஸ் தான், பெரிய தீபம் மாதிரி ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான். பூத்தே பூத்தே வியவஸ்தித, அந்த ஒரே கான்சியஸ்னஸ்ல தான் இருந்துதான் சின்ன 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 தீபங்களையா நான் கொளுத்தி வச்சிருக்கேன். அப்ப எல்லா தீபங்களும் எங்கிருந்து ஏதாச்சு கொளுத்தி வைக்கப்பட்டது? அந்த முக்கியமான தீபத்துல இருந்து தான். அப்ப வேற வேற சொல்லுவோமா? தீபத்துல இருக்கக்கூடிய அக்னி எல்லாம் வேற வேற சொல்லுவோமா? அப்படின்னா ஒரே அக்னி தான் என்னவா இருக்கு, 10, 20, 30 பிரிஞ்சிருக்கு, தீபங்களா பிரிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு கான்சியஸ்னஸ், ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே ஒரு ஈஸ்வரன் தான். அவர் தான் பாத்தீங்கன்னா ஏக்க ஏவத்து பூத்தாத்மா பூத்தே பூத்தே வியவஸ்தித, தனித்தனியா எல்லா ஜீவராசிகளோட உள்ளத்திலையும் கான்சியஸ்னஸா அவர் தான் இருக்கார். நான் 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 ஏக்கதா பகுதா செய்வ திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து, மேல இருக்கிற சந்திரன் இருக்கே, இந்த சந்திரன் ஒன்னாவே இருந்தாலும் கூட ஏக்கதா ஒன்னா இருக்கு. ஆனா அதோட பிரதிபிம்பங்கள் எங்க இருக்கு? எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் அந்த சந்திரனோட பிரதிபிம்பம் உண்டாகுது. அதே மாதிரி ஒரே ஒரு பரமாத்மா, ஒரே ஒரு ஈஸ்வரன், அவருடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல எல்லா ஜீவராசிகளோட உள்ளத்திலையும் அகம் அகம் அகம்னு நான் நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகங்கள், இந்த மந்திரங்கள் இதெல்லாத்தையும் ஒருத்தர் நல்லா படிச்சு 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 ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? கிளாஸ் முடிஞ்சோடனே வெளில போனோடனே பூர்ணமதக சொல்லி வெளில போனோடனே இந்த ஞானம் டக் டக் டக்குன்னு போயிடுது. சில பேருக்கு நாள் ஃபுல்லாக கொண்டு போக முடியும், சில பேருக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம், சில பேருக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம். அப்போ என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் தாரதமியத்தில் இருக்கும். மனநிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மனசு வேற வேற விதமா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டா, பகூனாம் ஜென்மனாம் அந்தே. பகூனாம் ஜென்மனாம் அந்தேன்னு என்ன அர்த்தம்? இப்ப பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வாசனை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு போகும். அடுத்த ஜென்மத்துக்கு நேச்சுரலாவே நீங்க என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது பகவத்கீதை சொல்றாங்களா அப்படின்னு நீங்க தேட ஆரம்பிப்பீங்க, போய் உட்காருவீங்க. இதுக்கப்புறம் திரும்ப 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 அதுல அடுத்த ஜென்மத்துல ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உபனிஷத்தெல்லாம் கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் ஏதோ போயிடுவோம். அதுக்கு அடுத்த ஜென்மத்துல திரும்ப அந்த சம்ஸ்காரம் வாசனை என்ன பண்ணும், திரும்ப தூண்டும், அதுல இன்னும் ஈடுபடும். இப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் என்ன பண்றோம், மெதுவா 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 வாசனை தூண்டி 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 என்ன பண்றோம், அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு நம்ம போய் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா சொத்து சேர்க்கிற மாதிரி. உண்டியல்ல பாத்தீங்கன்னா ஒரு உண்டியல்ல 1 ரூபாய் காயின் 1 ரூபாய் காயின் 1 ரூபாய் காயினா போட்டுக்கிட்டே வரோம். அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஃபுல்லாயிடுது. ஐயோ இவ்வளவு சேர்ந்துருச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி இப்ப நான் பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் உங்களுடைய புத்திக்குள்ளார சித்தத்துக்குள்ளார போடுற காயின் மாதிரி, ஒவ்வொரு ரூபாய் காயின். ஏற்கனவே போன ஜென்மத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் யாரோ ஒரு குருநாதர் என்ன பண்ண, ஒரு ஆச்சாரியார் உங்களுக்குள்ளார காயின் போட்டு வச்சிருப்பாரு உண்டியல்ல, ஆனா ஃபுல்லா இருக்காது. அதுக்கு முன்னாடி ஜென்மத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 காயின் யாரோ போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 5 காயின் போட்டிருப்பாங்க. இப்ப நான் ஒரு 10 காயின் போடுறேன். அடுத்த ஜென்மத்துல ஒரு யாரோ ஒரு குருநாதர் வருவார், இன்னொரு 10 காயின் போடுவார். இது மெதுவா 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 பூரணமாய் ஒரு ஜென்மத்துல பாத்தீங்கன்னா கடைசி ஜென்மத்துல ஞானம் பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு, நான் பிரம்மமா தான் இருக்கேன், நான் வாசுதேவனா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சாலிடான ஒரு கன்விக்ஷன். இது எல்லாம் பிரம்மம் தான், இது எல்லாம் ஈஸ்வரன் தான் அப்படின்னு ஒரு கன்விக்ஷன் பாத்தீங்கன்னா கடைசி ஜென்மத்துல வருது. கடைசி ஜென்மம் என்ன அர்த்தம், நிறைய கிராஸ் பண்ணி வர்றது. பகூனாம் ஜென்மனாம் அந்தே, அநேக ஜென்மங்களோட முடிவுல ஞானவான் ஞானத்தை உடையவன் மாம் பிரபத்யதே என்னை வந்தடைகின்றான், என்னை அடைகின்றான். அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சாலும் ஆயிடாது, ஞானம் கிடைச்சிரும் சுவாமி. நான் ஏற்கனவே உங்கள்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், சப்தம் ஞானம் கிடைச்சிரும். இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தம் நான் பிரம்மமா இருக்கும் போல இருக்கு, உபனிஷத் சொல்லுது, கீதா சொல்லுது, ஆச்சாரியார் சொல்றார் நான் பிரம்மம் போல இருக்கு, இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, எல்லாத்துலயும் பகவான் இருக்கார், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஞானமா தெரிஞ்சிடும். இது மெதுவா 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 பாத்தீங்கன்னா சப்தம் அர்த்தம் நீங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நல்லா கிளியரா உங்களுக்கு பரோட்ச ஞானம் உண்டாயிடும். பரோட்ச ஞானத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது சுவாமி, ஒர்க் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஆனா அந்த அபரோக்ஷ ஞானம் இருக்கு பாத்தீங்களா, ஈஸ்வரனை எல்லா இடத்துலயும் பாவிச்சு 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 அந்த பாவனை சித்தி ஆகிறதுக்கு பல டைம் எடுக்குங்க. எப்படி குரங்கு பாத்தீங்கன்னா நான் தான் எனக்குள்ளார இருக்கிறத ஈஸ்வரன் தான் குரங்குக்குள்ளாரே இருக்காருன்னு
கொண்டு வரணும். ஆனா அது பண்ற சேட்டையை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கொண்டு வர முடியாது. ஒரு நாய் வந்து கடிக்க வருது அப்படின்னா பகவான் அதுக்குள்ளாரதான் இருக்காரு அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க முடியும். நமக்கு நல்லது பண்றவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள பகவான் இருக்கான்னு பார்ப்போம். நமக்கு கெட்டது பண்றவங்க இடத்துல எல்லாம் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பகவான் அவரும் பகவான் தான் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது. அப்ப மெதுவா 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 கல்டிவேட் பண்றது, சர்வத்திலையும் ஈஸ்வரன் இருக்காருன்னு மெதுவா மெதுவா தான் நமக்கு கல்டிவேட் ஆகுது. புத்தியில போய் அது ஞானமா அபரோக்ஷ அனுபூதியா ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால கடைசி ஜென்மத்துல ஞானவான், ஞானத்தை உடையவன் என்ன பண்றான், என்னை அடைகின்றான். எப்படி அவனோட விஷன் என்னது, ஈஸ்வரன் எங்கேயோ கைலாயத்திலே வைகுண்டத்துல இருக்கார், அவரை போய் அடையிறதா? இல்ல, வாசுதேவ சர்வமிதி. அவன் எதை அடையிறான், வாசுதேவன் தான் இது எல்லாமா இருக்கார், ஈஸ்வரன் தான் இது எல்லாமா இருக்கார், இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் பிரம்மமா பார்க்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 7:19. வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானி புருஷன் ச மகாத்மா. அந்த மகாத்மா இருக்கானே, ஆச்சரிய சொல்றார், ஆத்மா இல்லை, நம்ம எல்லாம் ஆத்மா, எல்லாத்தையும் ஈஸ்வரனா பார்க்கிறவன் மகாத்மா. அந்த மகாத்மா வந்து பார்த்தீங்கன்னா சுதுர்லபா, ரொம்ப ரொம்ப கிடைப்பதற்கு அரிதானவன், ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் பீஸுங்க அந்த ஆளு. அது மாதிரி ஒரு ஞானி வந்து சர்வாத்ம பாவத்தை உடையவன், சர்வம் பிரம்மமயம்னு பார்க்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதிட்டாருல்ல, சர்வம் பிரம்மமயம் அனுபூத்தியில் எழுதினாரா இல்லை சும்மா யாரோ சொன்னது எழுதினாரா? அனுபூத்தியில பண்ணார். அப்ப சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி ஒருத்தர் வர்றது அப்படின்றது ரொம்ப ரேரஸ்ட். மனுஷியானம் சகஸ்ரேஸ்ன்னு சொல்றோம்ல, 1000ல் எவனோ ஒருத்தன் வரான். அந்த மெதுவா ஒவ்வொருத்தரும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது, பண்ணி 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 வாசுதேவ சர்வமிதின்னு கொண்டு வரணும். இதுக்குதான் அநேக ஜென்மங்கள் எடுக்கின்றது. அப்படிப்பட்ட மகாத்மா ரொம்ப துர்லபமானவன் அப்படின்னு சொல்லி முடியும். நாளைக்கு மீதி நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயத்தः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தீஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதமகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத்பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இந்த விக்கிரக ஆராதனையெல்லாம் விட்டுறாதீங்க. நான் ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதையாவது பண்ணீங்கன்னா வம்பா போயிடும். இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து பற்ற வைக்கிறீங்க. எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? வெறும் வெறும் தீக்குச்சி வச்சு அப்படின்னு பண்ணால் வருமா? ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும்ல உங்களுக்கு, அதில் பற்ற வச்சாதானே பத்துது. சரி, அக்னியை அணைச்சிடுறீங்க. அக்னியை வந்து மேட்ச் பாக்ஸில் இருக்க அந்த தீக்குச்சியில் இருக்க அக்னியை அணைச்சிட்டீங்க. எங்கே போச்சு அக்னி? அப்படின்னா அக்னி வந்து பார்த்தீங்கன்னா வாயுவில் கலந்து அது லயமாக, அதோட காரணத்தில் வாயுவில் கலந்து இருக்கு. அப்போ எங்கேருந்து வெளியில் வரும்? வெளியில் இருக்கிற வாயுவிலேருந்து தான் அக்னி வெளியில் வரும். அப்போ அக்னி வந்து அணைஞ்சு போன அக்னி உற்பத்திக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வ வியாபகமாக வாயுவில் கலந்துருக்கு. ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? ஒரு மேட்ச் பாக்ஸ் வேணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஒவ்வொரு தேவதா ரூபங்களும் கோயில் கோயிலாக நம்ம சுத்திரமே, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் மாதிரி. நமக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை வந்து பக்தின்ற ஃபயரை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு தேவதா ரூபம் வேணும். ஆனால் தேவதா எங்கே இருக்கு? அக்னி மாதிரி சர்வ வியாபகம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. ஆனால் வெளிப்படுத்துறது ஒரு ஒரு கோயில் வேணும், ஒரு விக்கிரகம் வேணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டா, ஈஸ்வரன் எல்லாமா இருக்காரு அப்படின்னு ஆரம்பத்தில் விட்டுட்டான். எப்போ நடக்கணும்? அது
சர்வா எல்லாத்தையும் லாஸ்ட் ஃபைனல்ல நடக்க வேண்டிய காரியத்தை ஆரம்பத்திலேயே விக்கிரக ஆராதனை, கோயில் தேவையில்லை, ஈஸ்வரன் வந்து இங்க சிலையில இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு எதுக்கு அப்ப முட்டாள்களை எல்லாத்தையும் ஏற்படுத்துனது யோசிச்சு பாருங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டும் பக்தியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகாம இருக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரதிஷ்டா நல்ல முறையில பண்ணி வச்சிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பக்தி பாவத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது கோயில்கள்ல பண்ண முடியும். புது புது கோயிலுக்கு போகாம என்ன பண்ணுங்க, ரிஷிமார்கள், நிறைய தேவதைகள், நிறைய பேர் பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க புராணங்கள்ல பண்ணது, அதே மாதிரி பக்த மகான்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்ப அது மாதிரி கோயில் கோயிலா தேடி போய் அதை வந்து பாவனையை வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றது. அப்ப பாவனை கல்டிவேட் பண்ணணும், எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு. தேவதா பேதத்தை போக்கணும், அதே மாதிரி மனுஷங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேதத்தை போக்கணும், எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு பாவிச்சுக்கிட்டே வரணும், மெதுவா மெதுவா கல்டிவேட் பண்ணணும். அதனால எவ்வித காரணத்து கொண்டும் சுவாமி வந்து எல்லாத்துலயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்லி தேவத்தை நிந்தனை பண்ணிட்டாங்க விக்கிரக ஆராதனைலாம் நினைச்சிடாதீங்க. நல்ல விக்கிரக ஆராதனைலாம் பண்ணுங்க, கல்டிவேட் பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும், எந்த விக்கிரக ஆராதனை பண்ணும் போதும் கோயிலுக்கு போகும்போதும் பகவானே நீ இந்த இடத்துல மட்டுமில்ல எல்லாத்துலயும் நீ தான் இருக்க அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஃபார்மா பார்க்கணும், விஸ்தாரமா பார்க்கணும் பகவான். நமஸ்காரம் ஜெய். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜெய். எல்லாத்துக்கும் நியூ இயர் கிரீட்டிங்ஸ், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஞானம் வைராக்கியம் நல்லா உண்டாகட்டும், ஈஸ்வர கருணை எல்லா கிருப்பா எல்லாம் உண்டாகட்டும். நமஸ்காரம் நமஸ்காரம். என்னோட பூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.